நம்ம எல்லாரையும் காப்பாத்துனது இவர்தான். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வா 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 வா, வருக வருக. என்ன தர்மசத்திரம் நடத்தும் போது நீ என்ன மறந்து போயிட்ட? ஜெயிலுக்கு வந்தவட்ட ஞாபகம் வந்துருச்சா? இங்க இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் தர்மசத்திரம் ஆரம்பிக்க போறியா? ஆரம்பிச்சு உன் கையாலேயே ரிப்பன் கட் பண்ண வைக்கிறேன். நீதான் இந்த ஊர்ல இருக்கிற ரவுடிங்களுக்கெல்லாம் தலைவன்னு சொன்னாங்க. உன் பேரை கேட்டாலே நடுங்குவாங்களாமே. இப்போ உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்புதான் வருது. என் விரல் சைஸ் கூட இல்ல. அவன் என்னடான்னா மீசிய முறுக்கி விட்டுக்கிட்டு போஸ் கொடுக்கறான். நீ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஆம்பளைன்னு சொல்லி ரோட்ல நடமாடிக்கிட்டு இருக்க. அவனுக்கும் எனக்கு எந்த முன்விரோதமும் இல்ல. அவன் யார் மேல கை வச்சிருக்கான்னு அவனுக்கு தெரியல. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததும் அந்த சிவாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும்னு நான் முடிவு கட்டினேன். ஆனா என்ன பண்றது, அப்ப எனக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். ஃபைனான்ஸ் நான் கொடுக்கிறேன். அது அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதுக்கு இல்ல, சுடுகாட்டுக்கு அனுப்புறதுக்கு. நீ ஃபைனான்ஸ் பண்றியா? அவன் உன்னை என்ன பண்ணா? முதல்ல என்கிட்ட இருந்து ஸ்ரேயாவை பிரிச்சான். அதுக்கப்புறம் என் சாம்ராஜ்யத்தை அழிச்சான். கடைசியா என்ன ஜெயிலுக்கே அனுப்பி வச்சிட்டான். அப்படியா? நீ எதுக்கும் கவலைப்படாம இரு அண்ணா. நீ ஜாலியா ஜெயில பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு அவனுக்கு அவன் வீட்டுல பிண்ட வைக்க நான் ஏற்பாடு பண்றேன். சார், அண்ணா நகர் வந்தாச்சு, இறங்குங்க. அண்ணா நகர் வந்தாச்சா? அண்ணா நகர் வேணாம், நீ நேரா பெசன் நகருக்கு வண்டியை விடு. சார், அண்ணா நகருக்கு போகணும்னு சொன்னீங்க, இங்க வந்தா பெசன் நகருக்கு போக சொல்றீங்களே சார்? ஏய், மீட்டருக்கு மேல போட்டு தரேன், பெசன் நகருக்கு விடு. ஆட்டோக்காரங்களை எல்லாம் பிச்சைக்காரங்கன்னு நினைச்சீங்களா? கொஞ்சம் ஆட்டோ பின்னாடி பாருங்க. 24 மணி நேரமும் பிரசவத்துக்கு இலவசம் எழுதியிருப்போம். வேற எங்கேயுமே ஏன் அரசாங்க வண்டியில கூட எழுதியிருக்காது. அதுக்காக தான் மத்தவங்களுக்கு உதவி செய்யட்டுமே அந்த கடவுள் எங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களை படைச்சிருக்காரு. மீட்டர் காசை மட்டும் கொடுத்தா போதும். ஹலோ, என்னங்க, எனக்கு பிரசவ வலி அதிகமாயிடுச்சு. அதனால நான் ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கேன். எந்த ஹாஸ்பிடல்? விஜய் ஹாஸ்பிடல். சரி, இப்பவே வரேன். சார், என் பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்துடுச்சு. நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நீங்க வேற ஆட்டோ பாத்துக்கோங்க. மச்சான், ஆட்டோக்காரனுக்கு ஏதோ அர்ஜென்டா வேலை இருக்கான், பெசனருக்கு வர முடியாதுன்றான். நீ அண்ணா நகர் டவர்கிட்ட வந்துரு. ஓகே மச்சான், நீ ஒண்ணு பண்ணு, எங்களை டவர்கிட்ட இறக்கி விட்டு போ. லவ்ல சீதாராமன், டீல்ல ஜெயராமன், டோட்டலி சைதாப்பேட்ட ராமன். நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் சார். ஓ, நான் இன்னும் விடலையே. என் பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்திருக்கு சார். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஒரு ஜீவன் பூமிக்கு வரும்போது நிச்சயமா இன்னொரு ஜீவன் பூமிக்குள்ள போயே ஆகணும். என்னை விட்டுருங்க சார். விடுறதுக்காக உன்னை கூட்டிட்டு வரல. வா 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 வா, ஒரே விஷயம்தான். ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும்.
சிவா காலி, வாங்கடா. ம். அந்த ஆண்டவன் என்னோட வாழ்க்கையில துக்கம் சந்தோஷம் ரெண்டையும் ஒரே நாள்ல கொடுத்துட்டான். இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு இறந்த நாள், உனக்கு பிறந்த நாள். ஏதோ கையில இருக்கிற காசை வச்சு வாழ்க்கைய 1 வருஷம் ஓட்டிட்டேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எந்த தப்பும் பண்ணாம நம்ம குழந்தைய வளர்த்துட்டு இருக்கேன். ஐயோ செல்லம், செல்லம் என்னம்மா, என்ன ரத்தம்? செல்லம்